ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். சாய் பவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறோம்? மனிதனாக பிறந்துட்டு ஏன் தினம் தினம் வேதனையில், கடன் பிரச்சனையில், இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையில் கஷ்டப்படுறீங்க இல்லைங்களா? பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற முன்னோர்கள் செய்த பாவ வினையோ இல்லை தோஷங்களோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான். அது முற்றிலும் விலகணும்னா நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது இந்த ஒரு வருஷம் தானம் பண்ணின அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்ட அற்புதமான நாள் உங்களுக்கு அன்றைக்கி கிடைச்சிருக்குது. இந்த நாளை நீங்கள் தவற விடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, வருடத்தில் ஒரு நாள் தான் இந்த நாளே இந்த நாள் வரும். அப்படி அற்புதம் நிறைந்த இந்த நாளில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்கள் தானம் கொடுத்துருங்க. ஏன்னா எந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது 10/9/2021 வெள்ளிக்கிழமைங்க. அதுதாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்கிற இந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வாழைப்பழங்க. வாழைப்பழம் வாங்கி வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா ஆலயத்திலும் யானை இருக்கும். அந்த யானைக்கு வாழைப்பழம் நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. அது உங்கள் கையால் கொடுங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க இல்லைங்களா? இந்த ஒரு நாள் இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது நீங்கள் ஒரு வருடம் ஃபுல்லாக நீங்கள் தானம் கொடுத்ததுக்கு உண்டான பலன் கிடைக்கும். எப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்படி தானம் கொடுக்கும்போது இது யானைங்கிறது விநாயகரோட அப்படியே நீங்கள் விநாயகருக்கு நேச்சுரலாக நீங்கள் ஒரு பிரசாதம் செஞ்சு அவரையே ஏற்றுக்கிற ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. வருடம் ஒரு முறை வர இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்பவும் வருடம் இப்படி கொடுத்துக்கிட்டு வாங்க. அதே போல் நான் எனக்கு இது கொடுத்தேன், ஒரு மாதத்தில் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க மாதம் அமாவாசை முடிந்து வர சதுர்த்தி அன்னைக்கும், வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கும், பௌர்ணமி முடிந்து வர சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இப்படி நீங்கள் யானைக்கு கொடுக்கும்போது, இந்த தானம் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு பலன் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த ஒரு நாள் நீங்கள் இந்த வாழைப்பழம் வாங்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு யானைக்கு நீங்கள் வாழைப்பழம் தானமாக கொடுக்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டம் அனைத்தும் அதிலிருந்து விடுபட ஒரு நல்ல அற்புதமான நாள். இந்த நாளை நீங்கள் தவற விடக்கூடாது. உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு பணமே தங்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? உங்கள் தோஷம் விலகுனா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் தங்குவாங்க. அப்போ உங்களுக்கு நம்மக்கிட்ட